அதுக்கு ஒரு போல்டான லீடர் தேவைப்படுறாரு. ஏன் போல்டான லீடர் அவரு? உலகத்துல 24 நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு அமெரிக்கா கூப்பிட்டு திரிகோணமலையை மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க, உங்களை இந்த இந்த பகுதியுடைய முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லும் போது, உன்னைய வச்சு நான் சிங்களவன் அடிப்பேன், உன்னைய நான் யாரை கொண்டு அடிப்பேன்னு கேட்ட தலைவன் அமெரிக்காவை கேட்டாரு. அமெரிக்கா சொன்னது, பிரபாகரா நான் இலங்கையை பார்த்துக் கொள்கிறேன், சிங்களவனை நான் பார்த்துக் கொள்கிறேன், எனக்கு மட்டும் திரிகோணமலையை நீ கொடுத்துரு, அங்க நான் துறைமுகம் கட்டிக் கொடுக்கிறேன், உன்னை இந்த நாட்டினுடைய அதிபராக்குறேன், முதலமைச்சராக்குறேன் என்று சொன்ன பொழுது அமெரிக்க தூதுவர்கிட்ட எங்கள் தலைவன் சொன்னது, உன்னைய வச்சு நான் சிங்களவன் அடிப்பேன், உன்னைய நான் யாரை கொண்டு அடிப்பேன், நாளைக்கு உன்னைய விட்டா என் மண்ணு நாசமாயிருமே, நீ KFC கொண்டு வருவ, அமெரிக்காக்காரனை கொண்டு வருவ, எல்லாரையும் கொண்டு என் நிலம் நாசமாயிருமே, என் பண்பாடும் கலாச்சாரம் செறிஞ்சு போன அமெரிக்காவை ஏத்துன தலைவனுடைய தம்பிடா எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அவரை பார்த்து சொல்றேன், சீமான் வெள்ள போயிருவாருன்னு. 234 வழக்கு, 234 வழக்கு NIA தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம் போட்டும் ஒரு கட்சியின் தலைவன் களத்துல நிக்கிறான்னா அது எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். ஒரே வழக்கு போட்டாங்க. யாருக்கு? நம்ம பக்கா மாசுக்கு. வழக்கே போடல, வழக்கு போடுறதா சொல்லிட்டாங்க. பார்த்தான், வழக்கு போட்டுருவாங்களோ. திரும்பினா கில்லி படத்துல ஏற்கனவே ஓடி பிராக்டிஸ் பண்ணிருக்கான், ஆச்சு பூச்சி சந்துல போட்டா ஆச்சு விரலாண்டி முறை ஓட்டான். எடுத்தேம்பர் ஒரு ஓட்டம், போலீஸ் ஸ்டேஷன் கூட யாரும் ஓடலன்னு வடிவேல் ஓடுவார்ல, அது மாதிரி கரூர்ல இருந்து பாஸ் ஆனா பாருங்க. சரி, அவர் தான் கரூர்ல இருந்து ஓடி போனான்னு பார்த்தா இந்த ஆதவர்ஜினால செல்போன் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். வழக்கே போடல, ராஜ்மோகன் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான்.